நிறைய பேர் இந்த மண் சட்டி யூஸ் பண்றவங்க எல்லாருமே கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா ஏதாவது உடஞ்சிரும் யூஸ் பண்ணும்போது அப்படிங்கிற ஒரு பயத்தோடய நிறைய பேர் யூஸ் பண்றது கிடையாது. ஆனா மண் சட்டி யூஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய அது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மண் சட்டியில சமைக்கிறப்போ அந்த நியூட்ரிஷன் வேல்யூஸ் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகும் அப்படின்ட்டு சொல்றாங்க. பட் இது வந்து இப்போ வாங்கி ஒரு 2 மாசம் ஆச்சு. ரொம்பவே நல்லா இருக்கு. தாளிச்சு விடுறதுக்கு, அப்புறம் பருப்பு கடைய, கீரை கடைய, அது எல்லாத்துக்குமே வந்து இது தேவை அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அப்போ அவங்களே வந்துட்டு ஒன்று சொன்னாங்க, ஆல் இன் ஒன்னா இருக்கும், இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து இந்த கடையறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த பருப்பு கடைய, கீரை கடை என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, இந்த உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொர சொர சொரன்னு அந்த கோடு போட்ட மாதிரியே இருக்கு பாத்தீங்களா, இந்த உள் பகுதியில எல்லாம் இந்த இடத்துல இது வந்து இப்ப நம்ம யூஸ் பண்ணதுனால இந்த இடத்துல கருப்பா இருக்கு. இந்த பின்னாடியும் டைரக்டா அடுப்பு மேல வச்சதுனால பருப்பு கடையறதுக்கும் கீரை கடையறதுக்கும் வந்து இது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த கோடு கூட இருக்கு பாத்தீங்களா, சோ அந்த பர்பஸ்க்காக வந்து இது நல்லா இருக்கு. சீக்கிரம் கடைஞ்சிருது, உடஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு பயம். கடையும் போது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு மேட் மாதிரி கீழே உட்காந்து கடையிறீங்க அப்படின்னா ஒரு மேட் வச்சுட்டு அதுக்கு மேல இந்த சட்டியை வச்சு நீங்க கடைங்க. அப்ப வந்து உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல உடையாது. அதே மாதிரி இப்ப நம்ம ஸ்டவ் மேல வைக்கும் போதும் கொஞ்சம் மெதுவா வைக்கணும். ரொம்பலாம் மெதுவா வைக்கணும் அவசியம். ஓரளவுக்கு நம்ம சாதாரணமா வைக்கிற மாதிரி வச்சாலே போதும். நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிட்டு நீங்க ஸ்டவ்ல இருந்து டைரக்டா எடுக்கிறீங்கன்னா கீழே வைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேல வச்சுக்கோங்க. வைக்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆடவும் ஆடாது, கீழவும் கமுந்து போகாது. ஸோ அதுதான் வந்து இதோட பெனிஃபிட். இந்த சட்டி வந்து நான் கடையில வாங்குறப்பே அவங்ககிட்ட கேட்டேன், கடையில விற்கிறவங்க கிட்ட, இது எப்படிங்க யூஸ் பண்றது, இனிஷியலா வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், நீங்க தண்ணியில கூட ஊற வைக்க வேண்டாம். இது வந்து இந்த கோடு கூட இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பாடு இருக்கு இல்லைங்களா, சாதம், அந்த சோறு, அதை வந்து உள்ள போட்டு நல்லா தேய்ங்க. தேய்ச்சு அந்த ஒட்டி இருக்கிற அந்த மண்ணெல்லாம் போட்டு தேய்ச்சி எடுத்துருங்க. ஒரு 2-3 தடவை இதே மாதிரி அந்த சாதத்தை போட்டு நல்லா உள்ள போட்டு நல்லா தேய்ங்க. அந்த சொர சொரன்னு இருக்கிற இடத்துலலாம் போட்டு தேய்ச்சிங்கன்னா ஒட்டி இருக்கிற மண்ணெல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க எப்பவும் யூஸ் பண்ற மாதிரி டைரக்டா அடுப்புல வச்சு யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. பட் நான் வந்து சரி இதை ஊற வச்சிடலாம் தண்ணியில அப்படின்ட்டு 2 நாளைக்கு தண்ணியில ஊற போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் போட்டு நல்லா போட்டு தேய்ச்சி வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இதுக்கு வேற எந்த சீசனிங்கும் நான் எதுவுமே பண்ணல. அரிசி கழிஞ்ச தண்ணி அதெல்லாம் உள்ள போட்டு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணல. அவங்க கடையில சொன்ன மாதிரியே வந்து சாதம் போட்டு ஃபர்ஸ்ட் இதை 2 நாள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சாதத்தை போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் டைரக்டா அடுப்புல வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது இப்படிதான் நான் வந்து இந்த மண் சட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். புதுசா யூஸ் பண்றவங்க பயப்பட வேணாம். ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது அப்படியே உங்களுக்கு பழகிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.